இறால் பஜ்ஜி செய்யும் பொழுது பஜ்ஜி மாவுடன் மைதா சேர்த்தால் மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். வெண்டைக்காய் விரைவாக முற்றாமல் இருக்க அதன் மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் வெட்டி வைக்கலாம். இறாலை உரித்து கழுவியதும் சிறிது நேரம் மோரில் ஊறவிட்டால் வாடை குறைந்து சுவை கூடுதலாக இருக்கும். வெங்காய அடை செய்யும் பொழுது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி மாவில் கலந்து வடை வார்த்தால் மனம் மூக்கை துளைக்கும், சுவையும் ருசியும் நாவில் நீரூற வைக்கும். காய்ந்த எலுமிச்சப்பழத்தோலை அலமாரிகளில் வைத்தால் பூச்சி தொல்லை இருக்காது, கொசு தொல்லையும் வராது. முட்டைகோஸில் உள்ள தண்டை வீணாக்காமல் சாம்பாரில் போட்டு சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். தோசை மாவு புளித்து விட்டால் அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் துண்டுகள் சேர்த்து பணியாரமாக செய்து சாப்பிடலாம். பருப்பு உருண்டை தயார் செய்ய பருப்பு ஊற வைக்கும் பொழுது 1 கைப்பிடி பச்சரிசியையும் சேர்த்து ஊற வைத்து அரைத்து உருண்டை பிடித்து குழம்பில் வைத்தால் உருண்டை உடையாது, விரிசல் விடாது. லேசாக வறுத்த அரைத்த சீரகம், ஓமம், மிளகு பொடியுடன் கொஞ்சம் சுக்குப்பொடியும் பெருங்காயம் பொடியும் சேர்த்து கலந்து பாட்டிலில் ஸ்டோர் செய்து சுண்டல் தாளிக்கும் பொழுது சிறிதளவு இந்த பொடியை சேர்த்தால் வயிறு உபசம், அஜீரணம் கோளாறு, வாய்வு தொல்லை இருக்காது.